அஸ்ட்ரோ6 சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டின் முதல் கிரக பயிற்சியாக அமைய போகுது. நமக்கு இந்த குரு பயிற்சி குரு பகவான் சுபஸ்ரீ குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி, அதாவது 1/5/2024 புதன்கிழமையன்று மாலை 5:21 மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி அடைய போறாரு. அதே மாதிரி 12 ஆண்டுகளுக்கு பிறகு ரிஷப ராசிக்கு போறாரு இந்த குரு பகவான். குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிறதுக்கு ஏற்ப தன்னுடைய பார்வை பலத்தால மக்களுக்கு நல்ல பலன்களை வழங்குவார் குரு பகவான். குரு தன்னுடைய பார்வையால 5, 7, 9 ஆகிய இடங்களை பார்க்கறாரு. 5ஆம் வீட்டா கன்னியையும், 7ஆம் வீட்டா விருச்சிகத்தையும், 9ஆம் வீடா மகர ராசியையும் பார்க்கறாரு. குரு பகவான் நேரடியாக பார்க்கறதால இந்த ராசிக்காரர்கள் அனைவருக்குமே தொட்டது துலங்கும், தொழில் வளம் சிறக்கும், விரும்பியபடியே காரிய வெற்றி உண்டாகும். உங்களுக்கு வாகன யோகம் அப்படிங்கிறது தேடி வரப்போகுது. செல்வாக்கு மிக்கவர்களாக நீங்கள் இந்த உலகத்தில் பவனி வர போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த குரு பயிற்சிக்கு முன்னதாகவே குரு சன்னதியிலலாம் கூட்டு பிரார்த்தனைகளை மேற்கொள்ளணும். ஏன் அப்படின்னா, இந்த குருவானவர் தன்னுடைய பகை கிரகமான சுக்கிரன் வீட்டுக்கு போறாரு. அதனால சற்று நிதானத்தோடு நம்ம நடந்துக்கணும். எல்லா காரியத்திலையும் சரி, குரு சேர்ந்தால் கோடி தோஷம் நிவர்த்தியாகும் அப்படின்னு நமக்கு ஜோதிட சாஸ்திரம்லாம் சொல்லுது. எதிரியா இருந்தாலும் எதிரில் வந்து குரு பார்த்தா உங்களுக்கு பகை உணர்வு மாறி பாச உணர்வு அப்படிங்கிறது கூடி வரும். அதனால் இந்த நடக்க இருக்கிற குரு பயிற்சி எல்லார் வாழ்விலையுமே, எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே எதிர்பாராத மாற்றங்களையும் ஏற்றங்களையும் வழங்க போகுது. இந்த குரு பயிற்சியால் தங்கம் வெள்ளியோட விலை அப்படிங்கிறது உயர்ந்துக்கிட்டே தான் போகும். வெள்ளியோட விலையும் விறுவிறு அப்படின்னு ஏறும். எரிபொருட்களோட விலை கூட சற்று இறங்குவது போல தோன்றினாலும் திடீரென ஏறுமுகமாகி மக்களை வந்து சற்று திண்டாட வைக்கும். அதே மாதிரி வீடு கட்டும் பொருட்களான மணல், செங்கல் உள்ளிட்ட கட்டுமான பொருட்கள், மின்சாதன பொருட்களோட விலையும் கட்டுக்கடங்காம உயரப்போகுது. எலக்ட்ரானிக்கல் பொருட்கள், கம்ப்யூட்டர், செல்போன் இதோட உபயோகம்லாம் அதிகமாகவே இருக்கும். மக்களிடத்துல எலக்ட்ரானிக் வாகனங்களோட வருகையும் மக்களிடத்தில் அதிக வரவேற்பு பெறும். இந்த குரு பயிற்சிக்கு பிறகு காய்கறிகளோட விலையும் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு அதிகரிக்கும். மருத்துவத்துறையும் விஞ்ஞான வளர்ச்சியும் நாட்டுக்கு பெருமை வந்து சேர்க்கும். விளையாட்டு வீரர்களாலும் இந்த நாட்டுக்கெல்லாம் பெருமை கிடைக்கும். நூல் விலை ஏற்றத்தால ஜவுளித்துறையில் ஒரு சில முடக்கம் அப்படிங்கிறது இருக்கலாம். விவாகரத்து வழக்குகள்லாம் அதிகரிக்கும். அரசியல் களம் அப்படிங்கிறது சூடு பிடிக்கும் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு நாட்டில். அதே மாதிரி உட்கட்சி பூசல் அப்படிங்கிறது அதிகரிக்கும். தேர்தல் முடிவுகள்லாம் உங்களுக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும் விதத்தில் இருக்க போகுது. இந்த குரு பயிற்சியால் மக்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்சபூதங்களாலும் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரலாம். இயற்கை சீற்றம் மக்களை அப்படிங்கிறது பாதிக்கும். ரிஷபத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் வந்து வக்கரம் பெறுறாரு. வக்கர காலத்தில் வந்து ஒரு சில ராசிக்கு வளர்ச்சியும் ஒரு சில ராசிக்கு தளர்ச்சியும் இருக்கும். இதற்கு இடையில பார்த்தோம்னா 26/4/2025 ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது நிகழ இருக்குது. இப்படிப்பட்ட சூழலில் இந்த குரு பகவான் வந்து பயிற்சி அடைகிறாரு. மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு பயிற்சியால் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம விரிவாகவே பார்ப்போம். 2இல் வந்தது குரு பகவான். இல்லத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். மேச ராசிக்காரர்களுக்கெல்லாம் அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த நிகழ இருக்கும் குரு பயிற்சி எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். எல்லா காரியத்திலையும் துரிதமாகவும் வேகமாக செயல்படக்கூடியவங்க தான் இந்த மேச ராசிக்காரர்கள். உங்கள் ராசியில் இருந்துட்டு வந்த குரு பகவான் சித்திரை மாதம் 18ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு தனஸ்தானமான 2ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய போறாரு. குடும்பஸ்தானத்தில் இருந்துகிட்டு இருந்த குரு பகவான் தான் நின்ற ராசியிலிருந்து 5ஆம் பார்வையா கன்னி ராசியையும், 7ஆம் பார்வையா விருச்சிக ராசியான அஷ்டமஸ்தானத்தையும், 9ஆம் பார்வையா மகர ராசியான தொழில்ஸ்தானத்தையும் பார்வையிட்டு வந்தாரு. குரு பகவான் இருக்கும் இடத்தின் பலன் அப்படின்னு பார்த்தோம்னா நவ கிரகங்களிலேயே சுப கிரகமா விளங்கக்கூடியவர் குரு பகவான். அவர் வந்து உங்க ராசிக்கு 9, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர். பாகிஸ்தானம் மற்றும் விரயஸ்தானத்துக்கு அதிபதியான குரு பகவான் குடும்பஸ்தானத்துக்கு வருவது நல்லதுதான். மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் கொள்கை பிடிப்போடு செயல்படுவீங்க. இனிமேல் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் இனிமேல் சிறப்பாக நடக்கும். வரன்கள் இதுவரைக்கும் தட்டி போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா இனிமேல் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகம், தொழில் போன்ற நிலையிலெல்லாம் உயர்ந்த நிலையை அடைவீங்க. இனிமேல் இல்லத்தில் உள்ளவர்களோட ஆதரவு சற்று கூடுதலாகவே கிடைக்கும் உங்களுக்கு.
வசதி வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகரிக்கும். இனிமேல் மேஷராசிக்காரர்கள்லாம் இனிமேல் பொறுப்போடு செயல்படுவீங்க. இனிமேல் உங்களுக்கு புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். தெய்வ வழிபாடுகளெல்லாம் மனம் அதிகமாகவே ஈடுபடும். வீண் பிடிவாதங்கள்லேருந்து இனிமேல் விடுபடுவீங்க. சிலருக்கெல்லாம் வீடு மாற்றம் இடமாற்றமெல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய இரக்க குணத்தால் மற்றவர்களுக்கு அதிகமாக உதவி செய்வீங்க இனிமேல். அதே நேரம் மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் முழங்கால் வலி மூட்டு வலியெல்லாம் ஏற்படலாம். தாயார் வழி உறவில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்க போகுது. உங்களுக்கு எதிராக பிரச்சனைகளை செய்தவங்கெல்லாம் இனிமேல் தானாக அடங்க போகிறாங்க. வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது. சிலருக்கு தலைமை பொறுப்புகள்லாம் கிடைக்கும். முக்கியமாக வீட்டில் பூஜைகள் ஹோமங்கள் எல்லாத்தையும் செய்வீங்க. அசையா சொத்துக்களால் உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது வர தொடங்கும். மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் வெளிநாடு செல்லுறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். இனிமேல் அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்குங்க. உங்களுடைய முகத்துல முக வசீகரம் அப்படிங்கிறது இனிமேல் உண்டாக போகுது. பிறரை கவரும் வகையில் உங்களுடைய பேச்சு திறமையும் இருக்கும். குடும்பத்தினரோடு ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும். மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் கல்வி கேள்விகள் எல்லாம் அரிய சாதனைகளை செய்வீங்க. மாணவர்கள் உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்களுக்கெல்லாம் தக்க அறிவுரைகளை வழங்கி அவர்களை உங்களுக்கு ஆதரவாக்கி கொள்ளுவீங்க. இனிமேல் வேலை செய்யக்கூடிய இடத்துலலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேலைப்பளு அதிகரித்தாலும் சக ஊழியர்களின் உதவியால் வேலைகளை குறித்த நேரத்துக்குள்ளே முடித்து கொடுப்பீங்க. மேலதிகாரிகள்லாம் உங்களுடைய கோரிக்கைகளை உணர்வு பூர்வமாக பரிசீலித்து உங்களுக்கு சாதகமான முடிவுகளை தான் எடுப்பாங்க. வியாபாரிகளுக்கெல்லாம் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் அப்படிங்கிறது நீங்க போகுது. சக கூட்டாளிகளோட ஒத்துழைப்பை பெற்று நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா அனைத்து காரியத்திலையும் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது உண்டு. அரசியல்வாதிகள்லாம் அனைவரையும் அனுசரித்து நடந்து கொள்ளுறது நல்லது. கட்சி மேலிடத்தில் உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறும். அரசு அதிகாரிகளால் உங்களுக்கு செல்வாக்கு அப்படிங்கிறது அதிகரிக்கும். எதிரிகளை இனங்கண்டுகிட்டு ஒதுக்கி தள்ளுவீங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் முயற்சிகளில் வெற்றி உண்டு. அதனால புகழும் உங்களுக்கு வந்து சேர போகுது. உங்களுடைய படைப்புகளை புதிய வடிவத்தில் கொடுப்பீங்க. மேசராசி எல்லாருமே பெண்கள்லாம் கணவரோடு விட்டு கொடுத்து போகணும். குடும்பத்தில் அப்பதான் நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் ஒரு சில முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு. குடும்பத்தோடு ஆன்மீக சுற்றுலாலாம் சென்று வருவீங்க. பிறரோடு பேசும் பொழுது வார்த்தைகளில் நிதானம் அப்படிங்கிறது தேவை. மாணவர்கள்லாம் கல்வியில் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் அப்படிங்கிறது பெறதுக்கு கடுமையாக உழைக்கணும். பெற்றோரோட ஆதரவோடு வெளி விளையாட்டுகளெல்லாம் ஈடுபட்டு வெற்றி அடைவீங்க. ஆசிரியர்களோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரம் புதிய நண்பர்களை அதிகம் நம்ப வேண்டாம். ரிஷப ராசியில சஞ்சரிக்க போகக்கூடிய குரு பகவானோட பார்வை உங்க ராசிக்கு 6, 8, 10 இடங்கள்ல பதியுது. அதனால அந்த இடங்களால உங்களுக்கு அதிக நன்மைகள் அப்படிங்கிறது நடக்க போகுது. 6ஆம் இடத்து குரு பார்வை உங்களுக்கு யோகம்தான் அப்படின்னு தான் சொல்லணும். இனி சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது இருக்காது. அக்கம் பக்கத்தினரில் இருக்கிறவங்களாம் நட்பாக பழகுவாங்க. கொள்கைப்படி நடப்பதற்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது கைகூடி வரும். உங்களுக்கு இன்னல்களை ஏற்படுத்தியவங்கெல்லாம் மனமாறி உங்களுடைய காரிய வெற்றிக்கு உறுதுணையாக இருப்பாங்க. இடமாற்றம் அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்தபடியே வந்து சேரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் உயரதிகாரிகள் மூலமாக சில சலுகைகள் கூட உங்களுக்கு கிடைக்கும். குருவின் பார்வை 8ஆம் இடத்துல பதிகிறதால தடைப்பட்ட காரியங்கள் அப்படிங்கிறது இனிமேல் இருக்காது. தானாகவே நடக்கும். பழைய பங்குதாரர்களை விலக்கிட்டு புதிய பங்குதாரர்களை சேர்த்து கொள்ளலாமா அப்படிங்கிற யோசனை இருக்கும். வெளிநாட்டிலிருந்து சொந்த ஊர் திரும்பியவங்கெல்லாம் மீண்டும் வெளிநாடு செல்ல எடுத்த முயற்சியில் வெற்றி பெறுவீங்க. பணியாளர்கள்லாம் உங்களை விட்டு விலகினாலும் புதிய பணியாளர்களை சேர்த்துக்கிட்டு உங்களுடைய தொழிலை சிறப்பாக நடத்துவீங்க. இனிமேலுக்கு கணவன் ஒரு இடத்துலையும் மனைவி ஒரு இடத்துலையும் வேலை பார்க்கும் சூழலாம் உருவாகலாம். கணவன் மனைவி இருவரிடத்திலையும் 10ஆம் இடத்துல குருவின் பார்வையால் கர்மஸ்தானம் அப்படிங்கிறது புனிதம் அடையுது. அதனால தொழில் வளர்ச்சியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் கிளை தொழில் தொடங்கும் வாய்ப்பும் கூட ஏற்படும். மூலப்பொருட்களை உற்பத்தி செய்வதா அல்லது பொருட்களை வாங்கி விற்பதன் மூலம் உங்களுக்கு லாபம் கிடைப்பதா அப்படிங்கிறத மட்டும் ஆராய்ந்து தேர்ந்தெடுக்கணும். போட்டியாளர்கள் எல்லாருமே உங்களை கண்டு விலகுவாங்க. நண்பர்கள்லாம் உங்களுக்கு நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்ப்பாங்க. அதே மாதிரி குருவின் வக்ர காலம் அப்படின்னு பார்த்தோன்னா 15/10/2024 முதல் 10/2/2025 வரைக்கும் இருக்குது. இக்காலத்தில் கினி மற்றும் மிருகசிருஷ நட்சத்திரத்தில் வக்கரம் பெறாரு. அதனால குடும்பத்தில் ஒத்துமை அப்படிங்கிறது சற்று குறைய தொடங்கும். கருத்து வேறுபாடெல்லாம் வரலாம். பொறுப்பு சொல்லி நீங்கள் வாங்கி கொடுத்த தொகையால் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். உத்தியோகத்திலெல்லாம் மேலதிகாரிகள் வந்து உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கொடுக்க மாட்டாங்க.
சக பணியாளர்களிடம் மேலதிகாரிகளை பற்றி விமர்சிப்பதால் பிரச்சனைகள்லாம் வரலாம். தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் பணியாளர்களால் தொல்லைகள் அப்படிங்கிறது ஏற்படும். பெற்றோரோட உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனத்தோடு இருக்கணும். இந்த நேரத்தில் நீங்கள் வியாழக்கிழமை தோறும் குரு கவசம் படித்து குரு பகவானை வழிபட்டு வருவதன் மூலம் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்க வேலையிலேயே ராகு கேது பேச்சு இருக்குது. 26/4/2025 ராகு கும்பராசிக்கும் கேது சிம்மராசிக்கும் போகிறாங்க. சர்ப்ப கிரகங்களோட பேச்சு இருக்கிறதால எதிர்பாராத வகையில் உங்களுக்கு மாற்றங்களும் வரும், ஏற்றங்களும் வரும். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் எல்லாமே சற்று குறைய தொடங்கும். வியாபாரத்தில் ஏற்பட்ட சரிவை உங்களுக்கு ஈடுகட்டுறதுக்கு புதிய முயற்சிகளை கொண்டு சேர்ப்பார் இந்த ராகு பகவானும் கேது பகவானும். கேதுவின் சஞ்சாரத்தால் பிள்ளைகளோட கல்யாண முயற்சி, கடல் தாண்டி செல்லக்கூடிய முயற்சிகளெல்லாம் வெற்றி பெறுவீங்க. விலகி சென்ற சொந்தங்கள்லாம் விரும்பி சேருவாங்க. இதுவரைக்கும் எதிர்நீச்சல் போட்டுக்கிட்டு இருந்த நீங்க இனிமேல் எளிதாவே முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் உங்களுக்கு. இந்த குரு பெயர்ச்சி மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் இல்லத்து பூஜை அறையில் விநாயகர் படம் வைத்து விநாயகரை வழிபட்டுட்டு வாங்க. வியாழக்கிழமை தோறும் விரதம் இருந்துட்டு குரு பகவானுக்கு கொடக்கடலை மாலை சாற்றி வழிபட்டு வருவதன் மூலம் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். மேஷராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.